ஒரு காலத்துல சீதாப்பூர் என்ற கிராமத்துல ரங்கன் மற்றும் அவரது மனைவி கண்ணம்மா வாழ்ந்து வந்தாங்க. ரங்கன் ஒரு பால் வியாபாரி. கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து ஒரு மாட்டு பண்ணை வச்சிருந்தாங்க. அவங்க தங்களுடைய மாடுகளை மிகுந்த அக்கறையோட பார்த்துப்பாங்க. அதனால ரங்கனோட எல்லா மாடுகளும் சிறந்த தரமான பாலை வழங்கும். இங்க பாருப்பா, நம்ம ஊரே ரங்கன் கிட்ட தான் பால் வாங்குது. ஆமா, ரங்கனும் கண்ணம்மாவும் நல்ல வருமானத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ரங்கன். இது எதுவுமே எனக்கு திருப்தி தரல. கிராமத்துக்கு வெளியே இருக்க ஒரு பெரிய வீடை எப்படியாவது வாங்கிடணும். அப்புறம் விலை உயர்ந்த ஆடைகள், கார் எல்லாம் வாங்கணும். எல்லா கிராமவாசிகளும் நம்மளை பார்த்து பொறாம படணும். ரங்கன் பேராசைப்பட்டுட்டு இருந்தான். இந்த பேராசை நம்மள எங்கேயும் கொண்டுட்டு போகாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம திருப்தியா சந்தோஷமா இருக்கலாம். கண்ணம்மா சொன்னா. இந்த சின்ன வீட்லயும் இந்த மாட்டு தொழுவத்திலயும் உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதுதானே நம்ம வாழ்வாதாரம். கண்ணம்மா சொன்னா. ரொம்ப நாள்லாம் இல்ல, நான் சொல்றத நினைவுல வச்சுக்கோ. ஒரு நாள் இந்த முழு கிராமத்திலேயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரனா இருப்பேன். அன்னைக்கு ரங்கன் எப்படி நிறைய காசு சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஏதாவது ஒரு வழி இருக்கும். என் மாடுகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. அதிக பால் கொடுக்க சொல்லி அவர்களை வற்புறுத்த முடியாது. அதிக பால் கிடைச்சாலும் அது யார்கிட்ட விற்க போறேன்? புலம்பிட்டே ரங்கன் பால் விற்க போனான். ரங்கன் அண்ணா, நீ குடுக்கிற பால் நல்ல சுவையாவும் ஆரோக்கியமாவும் இருக்கு. அதுவும் நீ மாடுகளை நல்லா கவனிச்சுக்கிறல்ல, அதனாலதான். ஆமா ஆமா, ஆனா அது ரொம்ப நாளைக்கு இல்ல. எனக்கு என் வீட்டுல அந்த பால் வாடையே பிடிக்கல. ஆனா அதுதானே உன் வாழ்வாதாரம். நீ உன் வாழ்வாதாரத்தை பத்தி குறை சொல்லக்கூடாது. என்ன பாரு, நான் முட்டை வியாபாரம் பண்றேன். ஆனா அந்த வாடை எனக்கு பெருசாவே தெரியல. நான் அது என்னோட வாழ்வாதாரமா நான் நம்புறேன். அப்போ நீ முட்டை விக்கிறதுக்காகவே பிறந்திருப்ப. அதையே கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இரு சொல்லிட்டு ரங்கன் போயிட்டான். இறுதியா பேராசையால முழுமையா ஆட்கொள்ளப்பட்ட ரங்கனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஏன் பால்ல கொஞ்சம் தண்ணி கலக்க கூடாது? அப்படி செஞ்சா இன்னொரு மாடு வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படியே பக்கத்து கிராமத்துக்கும் பால் விற்க முடியும். ஆஹா, இது நல்ல அருமையான யோசனையா இருக்கே. அடுத்த நாள் காலையில ரங்கன் பால் பாத்திரத்துல பாதி பால் நிரப்பி மிச்சத்துல தண்ணிய நிரப்பி பால் வியாபாரம் செய்ய போனான். அன்னைக்கு வழக்கம் போல கிராமவாசிகள் பாலை வாங்கிட்டு அதே அளவு பணமும் கொடுத்தாங்க. மீதமான பாலை பக்கத்து கிராமத்துக்கும் கொடுக்க போனா ரங்கன். ஆஹா, இது இப்படியே தொடர்ந்தா நான் சீக்கிரமே பணக்காரன் ஆயிடுவேன். இப்படியே நாட்கள் கடந்துச்சு. முன்ன விட ரங்கன் மேலும் பணக்காரன் ஆனான். அவன் தனக்குன்னு ஒரு கார் வாங்கினான். வீட்டையும் புதுப்பித்தான். பால்ல தண்ணி சேர்த்து சேர்த்து பழகுனால ரங்கன் இன்னொரு மாட்டை வாங்கணும்ன்ற எண்ணமே வரல அவனுக்கு. என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் பால் ரொம்ப தண்ணியா இருக்கு. பால் குடிக்கிறோமா இல்ல தண்ணி குடிக்கிறோமானே தெரியல. ஆமா, எங்க வீட்லயும் அப்படிதான் இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. ரங்கன் வீட்லயே போய் கேட்டுறலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் ரங்கன் வீட்டு வாசல்ல கூடினாங்க. என்ன பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? நீ விக்கிற பால்ல குறைகள் இருக்கு. அது தண்ணி போல சுவைக்குது. என்ன துணிச்சல்? எப்படி இப்படி சொல்ல முடியும்? நான் எவ்வளவு உழைக்கிறேன். உழைப்ப மதிக்க தெரியாதவங்க நீங்கெல்லாம். பிடிக்கலன்னா வேற ஆள் கிட்ட பாலை வாங்கிக்கோங்க. என் பாலை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கிறேன். ரங்கன் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சட்டுன்னு அடிச்சான். ரங்கனோட மோசமான நடத்தைய பார்த்து அதிர்ந்து போனாங்க எல்லாரும். ஏதோ சரியில்லை, உண்மையை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். கிராமவாசிகள் முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில ரங்கன் பால் கேன்ல தண்ணிய நிரப்புறத பார்த்த கிராமவாசிகள் எல்லாரும் அந்த பேராசை பிடிச்ச பால் வியாபாரிக்கு ஒரு பாடம் கத்துத்தர முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில ரங்கனோட மனைவி பருப்பு வாங்க கடைக்கு போனோம். அன்னைக்கு ராத்திரி வாங்க சாப்பிடலாம். என்ன இது, பருப்பா இல்ல கல்லா?
நீ கற்களை சமைச்சு வச்சிருக்க? இன்னும் கோவமா கேட்டான் ரங்கன். நான் பருப்பை தான் சமைச்சு வச்சிருக்கேன். வியாபாரி பருப்போட சிறிய கல்லையும் கலந்துருக்கான். நாளைக்கு அவன்கிட்ட போய் கேக்குறேன். அடுத்த நாள் காலையில நேத்து நீ என்னத்தை வித்த? நாங்க பருப்புக்கு தான் பணம் கொடுக்கறோம், நீ விக்கிற கற்களுக்கு இல்ல. ரங்கன் கோவமா கத்துனான். பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலன்னா வேற இடத்துல போய் வாங்கு. எனக்கு ஒன்னும் நீ தேவை கிடையாது. இத கேட்ட ரங்கன் கோவமா வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் ரங்கன் முட்டை வாங்க போனான். அந்த முட்டைகளை வீட்டுக்கு வந்து உடைச்சி பார்த்தப்போ முட்டைகள் கெட்டு போய் இருந்துச்சு. இத பார்த்த ரங்கன் மிகுந்த கோவப்பட்டான். கடைக்கு போய், நீ என்ன வியாபாரம் பண்ற? நான் நல்ல முட்டைகளுக்கு தான் காசு கொடுத்தேன், கெட்டு போன முட்டைகளுக்கு இல்ல. நீங்க எப்படி பாலுன்ற பேர்ல தண்ணிய வியாபாரம் பண்றியோ அப்படிதான் நானும் பண்றேன். பிடிக்கலன்னா போய் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கு, எனக்கு நீ தேவையே இல்ல. ரங்கன் மறுபடியும் கோவமா வீட்டுக்கு போனான். என்ன நடக்குது இங்க? ஏன் யாரும் நமக்கு சரியான பொருளை தரதில்ல? ஏன் நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்க? ரங்கன் கண்ணம்மாட்ட கேட்டான். இன்னுமா உங்களுக்கு புரியல? நம்மளோட இந்த நிலைக்கு நீங்க தான் காரணம். உங்க பேராசை தான் காரணம். பழைய மாதிரி நல்ல தரமான பாலை வித்திருந்தா நமக்கு தரமான பொருள் கிடைச்சிருக்கும். ஆனா நம்மளால இவ்வளவு சம்பாரிச்சிருக்க முடியாது, வீடு மேற்படுத்தி இருக்க முடியாது, காரும் வாங்கியிருக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையா இருந்து கடுமையான உழைப்பை போட்டிருந்தா அது எல்லாம் நமக்கு ஒரு நாள் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நான் நீ சொன்னதை கேட்டிருக்கணும். நான் மக்களோட மரியாதையும் நம்பிக்கையும் இழந்துட்டேன். நான் இனிமே நல்ல தரமான பாலையே வியாபாரம் செய்வேன். ரங்கன் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டான். அன்னையிலிருந்து அவன் ஒருபோதும் பால்ல தண்ணி கலக்கவே மாட்டான். தன் உழைப்பால கிடைச்ச வருமானத்துல திருப்தியாவும் மகிழ்ச்சியாவும் வாழ்ந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கலாம்.